அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? இஃப்தாருக்கு ரெடி ஆயிட்டீங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, பச்சை வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அந்த கவரில் கொஞ்சம் வடை ஸ்நாக்ஸ் இருக்குது, அப்புறம் தண்ணி, தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லேஜி பிஸ்கட்டு, அப்புறம் கொஞ்சம் சிப்ஸு, பேரிச்சம்பழம், ஆமை வடை, உளுந்த வடை இருக்குது. எனக்கு அந்த பேரிச்சம்பழம் பிடிக்காது. அந்த பாக்ஸில் இருக்குல்ல அது எனக்கு பிடிக்காது. இந்த தட்டில் இருக்குல்ல இந்த பேரிச்சம்பழம் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி டீ பார்லேஜி பிஸ்கட்டு தான். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, தொண்டை சரியில்லை. மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்தில் பாங்க் கொடுத்துருவாங்க. நாங்கள் இஃப்தாருக்காக வெயிட்டிங். நீங்கள்லாம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ரெடி ஆயாச்சா சொல்லுங்கள். என் மகனை கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் தூங்குறான். நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு, தூங்கிட்டான் அவன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நோன்பு திறக்க இது தான் பார்த்திங்களா. இன்ஷா அல்லாஹ் இன்னையோட 8 நோன்பு. அல்லாஹ் நமக்கு 30 நோன்பு வைக்கிறதுக்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம், எல்லாரும் செய்யுங்க. இந்த 30 நோன்பை வச்சிடணும். கண்டிப்பாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தோடு வைக்கணும். நல்லதாகவே சாப்பிடுங்க, ஹெல்த்தியாகவே. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நோன்பு வச்சதுலேருந்து நைட் சாப்பாடு சரியாக சாப்பிடாம தான் தூங்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பசிக்க மாட்டுது நைட்டில். ஏன்னா இப்போது மணி 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு தொழுக 7 மணிக்கு மேலே ஆயிருமா. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்கும், யூனிஃபார்ம் துவைக்கணும், இந்த மாதிரி வேலைகளில் பார்ப்போம். அப்படியே டைம் ஓடிரும், பசிக்காது. அதுக்கப்புறம் இப்படி தான் கொஞ்ச நாளாக சாப்பிடாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தோசையாவது ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் என் பையன்கிட்ட. அவன் வேணான்னு சொல்லிடுவான், அப்புறம் நானும் வேணான்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி சாப்பிட்டாகணும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோதான்னு சொல்லக்கூடாது, இதுவே நிறையா தான் இருக்குது. நீங்களும் வாங்க, நோன்பு திறக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி.